ஹாய் காய்ஸ், நான் உங்கள் யுவர் விக்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ யூடியூப் சேனலுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா ஆக்சுவலி இது ஒரு ஒரு 1 வீக் ஓல்டு டியூப் 200. ஸோ இதோட ரிவ்யூஸ் தான் நம்ம ரிவ்யூஸ் கிடையாது ஆக்சுவலி. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரஞ்சு வெர்ஷன் 2 வச்சிருந்தேன். ஸோ அதுல வந்து நான் போயிட்டா ஒரு நேஷனல் பைக்குக்கு சுத்தாரு. ஸோ அதுல வந்து இப்போ இதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, டியூக் 200 எப்படி இருக்கு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆக்சுவலி. இது ஒரு இது சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி டியூக் 200 இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி R15 டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி டியூக் 200 ஓட்டிருக்கேன். பட் இது என்ன வருஷம் பார்த்தீங்கன்னா டியூக் 200 BS6 பேஸ் 2 ஓடுது. கைண்ட் ஆஃப் BS7 சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டார்க் கேல்வன் கலர் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ வந்து ரீசெண்டா வந்த கலர் ஆக்சுவலி. ப்ரீவியஸா ஓட்டு இருந்த ஜூட் 200 வந்து பாத்தீங்கன்னா பவர் எனக்கு ரொம்ப சாலிடா இருக்கும், ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் ஸ்மூத். அது ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு ஆக்சுவலி, ரொம்ப அக்ரெசிவா ஸ்மூத்தா இருந்துச்சு. பட் நோ காம்ப்ரமைஸ். பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அல்டிமேட்டா இருந்துச்சு. இது 2-3 டேஸா ஆச்சு ஓட்டுறேன். 2-3 டேஸ் 1 வீக் ஓல்ட் பைக் இது ஆக்சுவலி. ஒரு 3 டேஸா கண்டினியூஸா ஓட்டுறேன். இதுல என்னென்ன கம்ஃபோர்ட் இருக்கு, என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைக் ஆக்சுவலி நான் இந்த பைக்கு புதுசு, அவ்வளவா ஓட்டுனது கிடையாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. எந்த பைக்குக்கு டக்குன்னு ஸ்விட்ச் ஆனாலும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த பைக்குள்ள கனெக்ட் ஆகி அந்த அந்த கான்பிடன்ஸ் வரும் இல்லையா, அது வந்து வரதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் ஆகும். பட் இது எனக்கு அப்படி தெரியல ஆக்சுவலி. மேபி நான் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் ஓட்டுறேன். மேபி இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்கல, ஆவரேஜ் சர்வீஸ் தான் ஓட்டுவோம் எப்பவுமே. அதனால வந்து கம்ஃபர்டபுள் வந்து சூப்பரா இருக்கு. நல்ல அந்த சீட்டிங் வந்து எல்லாமே அதுல இருந்து அது கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவ் பொசிஷன்ல இருக்கும் R15. பட் அது கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுதான் ஹேண்ட்லிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பவருக்கு இந்த ஹேண்ட்லிங் வந்து பக்காவா இருக்கு. பிகினருக்கு வந்து 200cc வந்து மேபி நான் ப்ரீவியஸ்லி R15 ஓட்டினா இது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தெரியுது பவர் ஜென்ரேஷன்ல. பட் ஹேண்ட்லிங் தரமான ஒரு ஹேண்ட்லிங், தரமான ஒரு இனிஷியல் பவர். இது பைக்கோட ரிவ்யூஸ் அந்த மாதிரி போடல, அந்த என்ன ஸ்பெக் என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படி போடல. ஏன்னா நிறைய வீடியோ அது மாதிரி போட்டிருக்காங்க, நம்மளும் போடணும்னா போட்டுடலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா எடுத்த உடனே புதுசா ஒருத்தவங்க ஓட்டி பார்த்தா இந்த பைக் எப்படி இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கா, சீட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 5'7", 5'8" இருப்பேன் ஆக்சுவலி. அது கரெக்டா என் கால் வந்து பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஹைட் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். டோட்டலா ஆக்சுவலி இந்த ஓடோமீட்டர், இந்த ஸ்பீடாமீட்டர் இருக்குங்களே, ஸோ இது வந்து எனக்கு டோட்டலா புதுசா இருந்துச்சு. ஷோரூம் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதுக்கப்புறமா எடுத்து வந்ததுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பட் இப்போ 2-3 நாள் அதை செக் பண்ணி பார்த்து ஓகே, இப்போ எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா இந்த பெட்ரோல் கால்குலேஷன் தான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அந்த பைக் R15 வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பேன். ஒரு 500 போட்டா ஒரு 230-240 கிலோமீட்டர்ஸ் போகும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல வந்து ஷோரூம்ல சொன்னது என்னன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரும் சொல்லிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா சில இதுல என்ன சொல்றாங்கன்னா ட்ரை ஆக்காதீங்க, டேங்க் ட்ரை ஆக்கினா வந்து ஃபியூல் பம்ப் இஷ்யூ வரும். ஸோ அதனால வந்து நான் ட்ரை ஆக்காம அப்படியே
பெட்ரோல் மெயின்டைன் பண்ணி வரும். அதனால வந்து எக்ஸாக்டா என்ன மைலேஜ் தருது இல்லை. மேபி நான் கொஞ்சம் தூரம் தான் பைபாஸ் ஒரு 8 கிலோமீட்டர் பைபாஸ் டிராவல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிட்டி டிராவல் பண்ணுவேன். அதனால வந்து என்ன மைலேஜ் தருதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. மேபி சம்டைம்ஸ் செக் பண்ணிடணும் அது ஆக்சுவலி. மைலேஜ் வைஸ் அப்ராக்சிமேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 தரும்னு நினைக்கிறேன். 30 to 35 தரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பெட்ரோல் வாங்கின முதல் நாள் பெட்ரோல் போட்டேன். போட்டுட்டு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேஷன் ஏரியா இருந்தது. நான் ஷாக் ஆயிட்டேன். 500 போட்டு 60 கிலோமீட்டர் தான் வருமானு ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தா அது நார்மலாவே அப்படிதான் எரியும் போல. அட்லீஸ்ட் மினிமம் 3 லிட்டர் சம்திங் அதாவது டேங்க்ல இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைலேஜ் வைஸும் ஓகே தான். ஆக்சுவலி இந்த பவருக்கு இந்த இந்த இதுக்கு வந்து கரெக்டா ஓட்டினீங்கன்னா மைலேஜ் ஓகே தான். ஒர்த்து தான். மைலேஜ் 30-35 இந்த பைக்குக்கு ஓகே தான். ஃபர்தரா அதான் ஹேண்ட்லிங், பிக்கப்பு எல்லாத்தோட அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து வண்டி தரமா இருக்கு. ரோட் ப்ரெசன்ஸ் அந்த ப்ரெசன்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே இந்த கலர் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பார்க்க செமையா இருக்கு. ப்ரீமியமா இருக்கு இந்த கலர். மேபி ஆரஞ்சு கலர் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி நான் R15 நம்ம இதுக்கப்புறம் நம்ம நார்மலா சிட்டி கம்யூட் தானே பண்ண போறோம். நம்ம டியூக் வாங்கினா 125 போலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருந்தேன். பட் ஆனா இந்த கலரு பிளஸ் வந்து இத பைக் பார்த்தோன்னே ஆக்சுவலி பிடிச்சிருச்சு. அதான் டக்குன்னு 200 போயிடலாம். ஆக்சுவலி புக் பண்ணுவோம். புக் பண்ண 3rd டே வந்து பாத்தீங்கன்னா பைக் வந்துருச்சு. சரி நம்பர் பிளேட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் 2 days வெயிட் பண்ணேன். ஸோ அதனால வந்து பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்ல ஆல்மோஸ்ட் 1 வீக்ல நம்பர் பிளேட்டே போட்டு வந்துருச்சு. ஸோ இதுல என்னென்ன எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா அதான் அந்த நம்ம பெட்ரோல் எப்படி கால்குலேட் பண்றது இன்னும் எனக்கு எப்படி இல்லை. மேபி போக போக புரிஞ்சிடும். இன்னொரு இது என்னன்னா அதான் ஹீட்டிங் ஆகும்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி ஹீட்டிங் வந்து தெரியுது. கொஞ்ச தூரத்துலயே நமக்கு அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆயிட்டு அது வாரத்தில் கத்த ஆரம்பிச்சு. அது கொஞ்சம் ஆக்வர்டான சவுண்ட் இருக்கும். ரொம்ப சவுண்டா தான் வருது ரேடியேட்டர் ஃபேன். பட் ஆனா அது நார்மல் தான். இப்போ எல்லாம் 1 சிசி பைக்னா அதுவும் நம்ம இங்க சிட்டி லிமிட்ல ஓட்டும்போது டிராஃபிக்ல நின்று போகும்போது ஹீட்டு கண்டிப்பா ஆகும். அது ஓகே தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை இல்லது. எனக்கு மேபி இன்னும் செட் ஆகாம இருக்கலாம். நியூட்ரல் போட முடியல. ஃபர்ஸ்ட் இருக்கும் செகண்ட் இருக்கும் ஒரே போராட்டமா இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பர்சனலா. ஓகே ஒரு நல்ல பைக் ஆக்சுவலி. இது கம்ஃபர்டபுள் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு. நியூட்ரல் போட்டா இந்த வாட்டி கரெக்டா வந்துச்சு. மேபி வீடியோ இருக்கிறதுனால கரெக்டா வந்துட்டான் போல. லைட்டா பேனிக்கா இருந்தா இந்த சைட்ல இருக்க 2 மிரர் யாரும் சைட்ல 2 மிரர்லாம் கைட்டி வச்சிருப்பேன். சரி அதை இடிச்சு லூஸ் பண்ணிட்டானுட்டு. அதே மாதிரி வாங்கி ஃபர்ஸ்ட் நாளே ஒருத்த வந்து டம்முன்னு இடிச்சிட்டான் இந்த மிரர். அதுதான் கொஞ்சம் யோசனை இருக்கு. மிரர் எப்படி யார் மேலே இடிச்சிருமோ இல்லை யாராவது நம்ம மேலே எடுத்துருவாங்கன்ட்டு ஒரு யோசிச்சு போற மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த பைக் ரொம்ப ஷார்ட்டான பைக்கு. அண்டர்பல் எக்ஸ்ட்ராஸ் நம்ம அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கால்குலேட்டே போனோமா நம்ம பாட்டு அதுல கொண்டு போயிடலாம். சிட்டிக்குள்ள எப்படி இருக்கும்னா அதான் அந்த நார்மலா ஹீட் ரொம்ப ஹீட் எல்லாம் இல்லை. மேபி இது ஒரு மாதிரி வெதர் நல்லா இருக்கும். நான் எடுத்த வெதர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மேபி சம்மர்லாம் காலில் இருக்க மூடிலாம் பொசுங்கிடும் போல. அந்த மாதிரி ஹீட் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதோட இதுவும் வந்து நான் போக போக சொல்றேன். ஏன்னா எடுத்த 2-3 டேஸ்லயே வந்து நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா. அதனால அதை நான் சொல்றேன். இன்னொரு ஒரு விஷயம், இப்போ ஹைவேல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா R15 வந்து எனக்கு அந்த நான் ஒரு 140 போனாலும் எனக்கு அந்த விங்லாஸ் தெரியாது. அது போறவே தெரியாது. 140 போனாலும் அந்த விங்லாஸ் வந்து
சுத்தமா என்னால ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா காத்து அப்படியே மூஞ்சிலேயே அடிக்கிற மாதிரி இருக்கு. டபால்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. மேபி இது புதுசு புதுசா இருக்கறனால அப்படி ஃபீல் ஆகுது போல. போக போக பழகணும், அதுவும் பழகிடும், பழகிதான் ஆகணும். அதான் நமக்கு இது ஒரு 140 அவ்வளோ ஹை டாப் ஸ்பீட்ல போய் பார்க்கல. அது இன்னும் இப்போ இன்னும் அக்ரெசிவா இருக்கும் போல. டாப் ஸ்பீட்லாம் போய் பார்த்தா மூஞ்சிலே அடிக்கும் போல காத்து. சீட்டு ஓகே தான் எனக்கு. நான் அப் அண்ட் டவுன் வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 30 கிலோமீட்டர்ஸ் போறது தெரியல. அதனால சீட்லாம் ஓகே தான். நான் ரொம்ப லாங் போறேன்னா அப்ப மேபி சீட் லைட்டா உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா ரொம்பலாம் இருக்காது. ஏன்னா இது சீட்டிங் போஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி சீட்டும் ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரியாணி சீட்டும் சூப்பரா இருக்கு. அதான் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். அதுவும் லாங் டிரைவுக்கு நம்ம ஆக்சுவலி 2 சீட்டுமே லாங் டிரைவுக்கு எதாவது நம்ம செட்டப் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது லாங்கும் நல்லா ஓட்டலாம். சரி, நானும் போய் ஓட்டியிருக்கேன். அதுவும் எனக்கு அதுல எதுவுமே தெரியாது. Actually நம்ம பைக் பிடிச்சி பண்ணா எந்த பைக்கா இருந்தாலும் எதுவுமே தெரியாது. R15 தான் இந்த பைக் தான் இல்லை. உங்க பைக் நீங்க பிடிச்சி ஓட்டீங்கன்னா உங்களுக்கு வலிச்சாலும் அது தெரியாது. நான் பார்த்து இஷ்டத்துக்கு R15 எல்லாம் எடுத்துட்டு போவாங்க லாங் டிரைவ்ல. அதனால அது எதுவும் தெரியாது ஆக்சுவலி. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இது 200ல வந்து பாத்தீங்கன்னா குவிக் ஸ்டார் இல்ல, குவிக் ஸ்டாரும் இல்ல, ஸ்லிப்பர் கிளிச் கிடையாது. நமக்கு அது இல்லாம தான் வரும். இதுல அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப்ஸ். வீடியோ ஸ்டார்டிங்லேயே அந்த ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலி ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 125ல கொடுத்துருக்க ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 390. 390 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புதுசா அந்த 390 ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கலாம், இந்த 390 வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பைக் அந்த 390 வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா அந்த லுக்ஸ் அதுக்காகவே வாங்கணும்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதே லுக்ஸ் நமக்கு 200ல கொடுத்துட்டான். மைலேஜும் பிரச்சனை இல்லை. நமக்கு போதுமானாலும் பவர் இருக்கு. நமக்கு அவ்வளவு பவரா இப்போதைக்கு வேணுமானா வேணாம்னு தான் தோணுச்சு. சரி நம்ம கம்யூட்டுக்கு யூஸ் பண்றோம் டெய்லி, ஸோ அதுக்காக தான் அவ்வளோ பவர்லாம். ஆனால் 200 நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. இது ஒரு ராக்கெட் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட். அதான் ஆக்சுவலி என்ன இதுன்னா இப்போ நீங்க சிட்டி லிமிட்டுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இவ்வளவு நாள் வந்து நம்ம இவ்வளவு நேரம் பொறுமையா ஓட்டிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு தெரியல அது சொல்லணும்னு அந்த ஸ்டார்டிங்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான வண்டி, செம்ம ஸ்மூத்தா ரிஃபைன் பண்ணிட்டாங்க. பவர் குறைச்சிட்டாங்க. BS3 தான் பவர். அதெல்லாம் ஆக்சுவலி அது ரியல் தான். BS3 தான் பவர்ஃபுல்லா இருக்கும் வண்டி. ஆனா பவர் உங்களுக்கு ரேடியேட்டர் சவுண்டு கேட்கறது எனக்கு ஆன் ஆயிடுச்சு. சிட்டி உள்ள வந்தோடனே ஆன் ஆயிடுவான். மோட்டர் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு காலில் லைட்டா சூடா இருக்கு. சிட்டி லிமிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆச்சுன்னா நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோ. ரெக்கார்ட் ஆகும். நார்மலா வந்து இது நேரா இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல. நான் பார்த்து செட் பண்ணிட்டேன். கேமரா இருக்கு, ரெக்கார்ட் ஆகுது. ரெட் கலர் லைட் எரியுது, ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். போனா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேமரா எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வீடு ஷிஃப்ட் ஆயிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வேற ஒரு லொகேஷன்ல இருந்து இப்போ வேற ஒரு லொகேஷன் போயிட்டோம். ரொம்ப தூரம் போயிட்டோம். அதனால வந்து கேமராலாம் எதுவுமே யூஸ் பண்ண வந்தது. ஏதாவது எடுத்தாடு ரெக்கார்ட் பண்றதுக்கு மாதிரி சார்ஜ் போட்டு வச்சேன். ஸோ விஷயத்துக்கு வருவோம். என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா ஹைவேஸ்ல பிளஸ் காலியா நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது ஷிஃப்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. பட்டர் ஸ்மூத்தா இருந்தது. அது நல்லா இருந்துச்சு. அது ஓட்டுறதுக்கு தெரியல, ஷிஃப்ட் பண்றது அது வா டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா சிட்டி லிமிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோவா தெரியாம வந்துட்டு 40 கியர்லயே வந்து சிக்னல்ல நின்றுட்டோம்னா டவுன் ஷிஃப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு. டம்முன்னு கொஞ்சம் அந்த அழுத்தத்தை இப்போ போடுற பார்த்தீங்களா, டவுன் ஷிஃப்ட் பண்ணது ரொம்ப ஹார்டா இருக்கு. அதனால நீங்க ரன்னிங்ல 3 சிக்னல்ல நிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா சிக்னல்ல நிக்க போறேன் அப்படி தெரிஞ்சாலே 3 கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். டவுன் ஷிஃப்ட் பண்றதுனால எனக்கு ஓகேவா தான் இருக்கு. சம்டைம்ஸ் நான் அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே வந்துடும். 4th கியர்ல இல்லை 5th கியர்ல சிக்னல் அந்த ஸ்லோ பண்ணிடுவேன். ஸ்லோ பண்ணா நம்ம டம்முன்னு போட்டு கியரை கம்மி பண்ணிட்டு இருக்கணும்.
எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஆக்சுவலி பிடிச்சிருந்தது விஷயம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு கடுப்பா இருக்கும். இந்த ஒன் வே ரோட்லயோ இல்ல எதிர்க்க நமக்கு ஒன் வேன்றப்பாங்க, இந்த மீடியன் இல்லாத ரோடு இருக்கும் இல்லையா, எதிர்க்க ஒரே டைம்லயே வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ரோட்ல எல்லாம் எதிர்க்க இந்த புதுசா இப்ப போற கார்ஸ் போற பைக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு லைட் கொடுக்குறாங்க, எல்இடி லைட். அது போட்டா எனக்கு கண்ணே சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. யாருக்குமே அப்படிதான் தெரியாது நினைக்கிறேன். ஹெல்மெட் இல்லாம பார்த்தா தெரியும். ஹெல்மெட் போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாது, சுத்தமா எதுவுமே தெரியாது. அப்படியே கடுப்பா இருக்கும். நான் அதுல ஆவரேஜ் சைடு வந்து நார்மல் ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு அதுல நார்மல் அந்த பல்ப் லைட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, நார்மல் பல்ப் லைட். அந்த லைட்டு போட்டிருக்கனால நான் பாசிங் போடுவேன், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன், மதிக்கவே மாட்டானுங்க. அவங்க இப்போதைக்கு ஃபுல்லா லைட் போட்டா கண்ணு சுத்தமா தெரியாது. புளி எதனா இருந்தா பள்ளம் எதனா இருந்தா பள்ளத்துக்கு தான் விடுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது எல்லா கார்லயும் இப்ப கொடுத்துட்றானுங்க. அது செம்ம கடுப்பா இருக்கும். என்னடா இவங்க அப்படின்ட்டு அது ஆக்சுவலி ஹைபீம் வந்து குறிப்பிட்ட ஹைபீம்ல போட்டு குறிப்பிட்ட ஒரு டியூரேஷன் தான் ஓட்டணும், இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். ரூல் இருக்கு ஆக்சுவலி. ஃபுல்லா நார்மல் ரோட்லயும் ஃபுல் வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ஹைபீம்ல போட்டு உயிரை வாங்குறானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா ஃபேஸ் பண்றது. ரொம்ப நாள் அது ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண ரொம்ப, ஹைபீம் போட்டு இவனுக்கு உயிரை வாங்குறது. ஆனா இந்த பைக்ல இது ஆக்சுவலி இதுக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு எனக்கு கிடைச்சிச்சு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் ஹை பீம் இருக்கு, எல்இடி. இதோட ஹெட்லைட் செமையா இருக்கு ஆக்சுவலி. போட்டோன்னா அந்த அந்த ஆக்சுவலி இதோட வைடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 2 lanes கவர் பண்ற அளவுக்கு லைட் வந்து நார்மல் லைட். நம்ம ஹை பீம் போட வேணாம், நார்மலா நீங்க லேம்பே வந்து பாத்தீங்கன்னா ஹெட் லேம்பே வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் தரும். இன்கேஸ் யாராவது நமக்கு முன்னாடி வந்து ஹெட் லேம்ப் போட்டு ஹை தூங்கினே போறான், ஹெட்லாம்பை போட்டு ஹைபீம் போட்டு வந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம போய் ஹைபீம் போட்டு விட்டுறது. போட்டு விட்டானே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே லோ பீம் போடுறாங்க. சரி நம்பணும், சமாதானம், லோ பீம் போட்டுருக்கு. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. மற்றபடி குட் பைக். டிராபிக்ல ஓட்டுறது எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. போறது தெரியல, அப்படியே பொறுமையா தான் ஓட்டணும், பொறுமையா போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பைக். இது ஒரு அக்ரெசிவ் பைக் தான். டக்குன்னு உங்களுக்கு வந்து த்ராட்டில் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு இது வரும். அது நீங்க அது ஃபர்ஸ்ட் பிகினரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாவே ஓட்டணும். இது வேணா இந்த பவர் ஜென்ரேஷன் தான் அல்டிமேட்டா இருக்கு. நானே இந்த பைக்கு ஒரு பிகினர் தான், அதனால நான் வந்து அடக்கி வச்சு பொறுமையா அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமானே தெரியல, ஆனா நான் பார்த்து ஒரு 18 கிலோமீட்டர் பேசிட்டே வந்திருக்கேன், வாக் போச்சுட்டே வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு யூடியூபர் இப்போ, அதனால தனியா பேசிட்டு வருது வெளியே கேட்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சிக்னல் எல்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த ஹெல்மெட்ல சும்மாவே வெளியே பேசினா வெளியே கேட்காது. கிட்ஸுக்குலாம் இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போதும் இல்லை பார்ப்போம், கிட்ஸ் இந்த ஸ்கூல் பஸ்ல போவாங்களே, அவங்களாம் என்ஜாய் பண்றாங்க, பார்த்து எல்லாம் எக்ஸைட் ஆகுறாங்க. நல்லா அது எனக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும் ஆக்சுவலி அந்த ஃபீல். கிட்ஸ் நமக்கு பாய் சொல்லுவாங்க, நம்ம அப்படியே யூடியூபர் நினச்சிக்குவாங்க நினைக்கிறேன், பாய் சொல்லுவாங்க. நம்மளும் அப்படியே பார்த்துட்டு திருப்பி நம்ம டக்குன்னு இன்ட்ரோவர்ட் மோடு போயிடுவோம், திருப்பி முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம். இன்னும் நம்ம அந்த அதெல்லாம் நமக்கு வரல ஆக்சுவலி. முறுக்கி பார்க்குறியா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் இதோட நம்ம வீடியோ வந்து பண்ணிப்போம். இங்கே என் பண்ணிப்போம், இங்கே நிறுத்தி. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியும் நினைக்கிறேன், என் பண்ணிப்போம். இன்னொரு வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியும் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி இதுவே கண்டென்ட்லாம் கிடையாது, கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி பேசுகிறேன், சும்மா அப்படியே ரேண்டம் தாட்ஸ். ரேண்டம் இது நீங்கள் சும்மா போர் அடிச்சதுன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மோட்டர் வாக்கிங் மாதிரி. மோட்டர் வாக் கிடையாது, சும்மா அப்படியே ஒய் கேடிஎம்
அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.